ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பவர் கொரியில டூ இம்பார்ட்டன்டான டாபிக் நம்ம பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா அப்பெண்ட் கொரி, அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா மெர்ஜ் கொரி. இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டாபிக். நீங்க எந்த ஒரு பவர் பி இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ இப்போ அப்பெண்ட் அண்ட் மெர்ஜ் கொரி இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிமிலராக தான் ஆக்ட் ஆகும். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேபிளில் இருக்கிற டேட்டா செட்டை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் டேபிள் நமக்கு வந்து ஷோ பண்ணும். இதான் இதோட எண்ட் ரிசல்ட்டு. பட் எப்போ நம்ம அப்பெண்ட் கொரி யூஸ் பண்ணணும், எப்போ நம்ம மெர்ஜ் கொரி யூஸ் பண்ணணுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ என்கிட்ட டேபிள் ஏ இருக்கு, டேபிள் பி இருக்கு. ரெண்டு டேபிள்லையுமே வந்து சேம் நம்பர் ஆஃப் காலம், டேபிள் ஸ்ட்ரக்சர், சேம் காலம் டேட்டா டைப் எல்லாமே சேமா இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த அப்பெண்ட் கொரி யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம டேபிளில் வந்து கம்பைன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? பட் இந்த டேபிள் ஏல நமக்கு 10 ரெக்கார்ட் இருக்கு, டேபிள் பில 5 ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா இந்த டேபிள் பில இருக்கிற 5 ரெக்கார்ட் எடுத்துட்டு போயிட்டு டேபிள் ஏல வந்து அந்த பாட்டம்ல 10 ரெக்கார்டுக்கு அடுத்தது வந்து நமக்கு பாட்டம்ல ரோ வைஸா ஆட் பண்ணி விட்டுறோம். ஓகேங்களா? பட் மெர்ஜ் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா நமக்கு காலம் வைஸா ஆட் பண்ணும். ஆனா நமக்கு டேபிள் ஸ்ட்ரக்சர் சேமா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த டூ டேபிளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமனா ஒரு காலம் இருக்கணும். ஓகேங்களா? காமன் கீ இருக்கணும். தட் மீன்ஸ் இப்போ ப்ராடக்ட் ஐடி டேபிள் ஏல இருக்கு அப்படின்னா டேபிள் பிலையும் ப்ராடக்ட் ஐடி இருக்கணும். இந்த ஐடியை வச்சு நமக்கு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா மெர்ஜ் பண்ணிக்கும். இப்போ இந்த மெர்ஜ் வந்து பாத்தீங்கன்னா சீக்வல்ல ஜாயின்ட்ஸ் சொல்லுவோம். அப்பெண்ட் கொரி வந்து பாத்தீங்கன்னா சீக்வல்ல யூனியன் ஆபரேட்டர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நம்ம வந்து பவர் பி டெஸ்க்டாப்ல இருக்கோம். நான் ஆல்ரெடி ஃபியூ டேபிள்ஸை வந்து நான் லோட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு டேட்டா பேனில் வந்து சேல்ஸ் 2021, சேல்ஸ் 2022, சேல்ஸ் 2023 3 இயர்ஸ்க்கான சேல்ஸ் டேட்டா இருக்குது. இப்போ நான் இந்த டேபிள் வியூவில் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 2021ஓட டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா 5 ரெக்கார்ட் இருக்குது. 2022ல் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் 2 ரெக்கார்ட் இருக்குது. இப்போ இது எனக்கு டிஃப்ரெண்ட் டேபிளில் வந்து ஷோ பண்ணுறதுக்கு பதிலாக நான் பவர் கொரியில் அப்பெண்ட் கொரி யூஸ் பண்ணி என்னால் வந்து ஒரு சிங்கிள் டேபிளில் என்னால் வந்து ஷோ பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பவர் கொரிக்கு போயிடலாம். டைரெக்டாக ஹோம் டேபில் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பவர் கொரி எடிட்டருக்கு போய்டும். நம்மளோட விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொரி விண்டோவுக்கு வந்துருச்சு. இப்போ இங்க அதே சேம் டேபிள்ஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணும். அதே மாதிரி சேல்ஸ் ரெப்னு ஒரு அடிஷனல் டேபிள் இருக்கு. இது எதுக்குன்னா நம்ம மெர்ஜ் கொரி யூஸ் பண்றதுக்காக நான் வந்து அதை எக்ஸாம்பிளுக்கு அந்த டேபிள் லோட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம அப்பெண்ட் கொரி பார்த்துடலாம். இந்த அப்பெண்ட் கொரி வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இங்க ரிப்பன் பார் இருக்கு இல்லைங்களா, நமக்கு அங்க எப்படி இருந்ததோ அதே மாதிரி பவர் பிஐல எப்படி இருந்தோ அதே மாதிரி இங்க பவர் கொரியிலையும் வந்து இந்த டாப்ல ரிப்பன் பார்ல ஹோம் டேப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் இருக்கும், மெர்ஜ் கொரி, அப்பெண்ட் கொரி. இப்போ செகண்ட் இருக்கிற இந்த அப்பெண்ட் கொரி இருக்கு, இந்த கம்பைன்ற இந்த பர்டிகுலர் ஏரியால நமக்கு இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்றேன். இப்போ நான் கிளிக் பண்ண உடனே வந்து பாருங்க, எனக்கு வந்து அப்பெண்ட் கொரின்னு இருக்கு, அப்பெண்ட் கொரி ஆஸ் நியூன்னு இருக்கு. இப்போ அப்பெண்ட் கொரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த வித்தின் சேம் டேபிள்லயே நமக்கு வந்து டேட்டாவை டிஃப்ரெண்ட் டேபிளில் இருக்கிற டேட்டாவை வந்து மெர்ஜ் பண்ணி இந்த சேம் டேபிள்லேயே நமக்கு ஷோ பண்ணும். ஓகேங்களா? வித்தின் டேபிள்லேயே நமக்கு மெர்ஜ் பண்ணிடும். அப்பெண்ட் கொரிஸ் ஆஸ் நியூன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு நியூ டேபிள் வந்து அப்பெண்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட வந்து 2 இயர்ஸுக்கான டேட்டாவை நம்ம மெர்ஜ் பண்ண போறோம். இப்போ 2021ல 5 ரெக்கார்ட் இருக்கு, 2022ல வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்ட் இருக்கு. இப்போ நான் 2021ல சேல்ஸ் 2021ல நான் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க அப்பெண்ட் கொரிஸ் கொடுக்குறேன். அப்பெண்ட் கொரி ஆஸ் நியூ டேபிள் எனக்கு வேணும். ஸோ நான் வந்து கிளிக் பண்ண உடனே எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது. இதுல வந்து நம்ம 2 டேபிளில் வந்து கம்பைன் பண்ண போறோமா இல்லை மோர் தென் 2 டேபிள் வந்து நம்ம கம்பைன் பண்ண போறோமாங்கிறத நீங்க இங்க வந்து சூஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து 2021 2022 இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் நான் கம்பைன் பண்ண போறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலெக்ஷன்ல இருக்கு, 2021 2022. நான் இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, நமக்கு அப்பெண்ட் 1ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டண்டா ஒரு செப்பரேட் டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2021ஓட 5 ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி 2022ல இருக்கிற 3 ரெக்கார்ட்ஸும் வந்து பாட்டம்ல ஆட் ஆயிடுச்சு. 3 ரோஸ் அடிஷனலா ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா?
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் காலம் நேமு, சேம் காலம் டேட்டா டைப்பு, சேம் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம டைரெக்டாக அப்பெண்ட் கொரி யூஸ் பண்ணி நம்ம கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேபிள்ஸை நம்ம கம்பைன் பண்ணியிருக்கோம். இப்போ மோர் தென் 2 இருந்ததுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் அந்த 2021 கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு அகைன் அப்பெண்ட் கொரி, அகைன் அப்பெண்ட் கொரி ஆஸ் நியூ கொடுக்குறேன். அனதர் டேபிள் அப்பெண்ட் 2னு கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல 2 டேபிள்ஸ்ன்ற இடத்துல நான் 3 ஆர் மோர் டேபிள்ஸ் கொடுக்குறேன். நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு அவைலபிள் டேபிள்ஸ்னு இருக்கும். டேபிள் டு பி அப்பெண்ட்னு இருக்கு இல்லைங்களா ரைட் சைடு. இப்போ ஆல்ரெடி சேல்ஸ் 2021 இருக்கு. நான் சேல்ஸ் 2022 செலக்ட் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். ரைட் சைடு வந்து ஆட் ஆகிடும். 2023 வந்து சூஸ் பண்ணிட்டு ஆட் கொடுக்குறேன். இப்போ 3 டேபிள் டு அப்பெண்டில் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தோடனே அப்பெண்ட் 2ன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2021 5 ரெக்கார்டு, 2022 வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெக்கார்டு, 2023 வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெக்கார்டு வந்து பாட்டமில் ஆட் ஆகிடுச்சு. 2023 போய் பார்த்தோன்னா நமக்கு 2 ரெக்கார்டு இருக்கும். அதுவும் வந்து இந்த பர்டிகுலர் டேபிளில் வந்து கம்பைன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம 3 டேபிள்ஸ் வந்து கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த அப்பெண்ட் 1 வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். பிகாஸ் அதில் 2 டேபிளை வந்து நம்ம கம்பைன் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம ரீநேம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேக்ட் சேல்ஸ்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஃபேக்ட் சேல்ஸை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு இந்த 2021 இதெல்லாம் நம்ம வந்து ஹைடு பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் இதை பாருங்கள், க்ளோஸ் அண்டு அப்ளை கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பவர் கொரியில் நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லாமே இங்கே வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பாருங்கள், இங்கே ஃபேக்ட் சேல்ஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டேபிள் ஆட் ஆகிடுச்சு. இதில் நான் டேபிள் வியூவுக்கு போனோம் அப்படின்னா இங்கே வந்து இந்த 3 சேல்ஸ் டேபிள்லேயும் இருக்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு டேபிள் கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம ஹைட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். அகைன் இந்த சேல்ஸ் 2021, 2022, 2023 வந்து நம்ம ஹைடு பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் போயிட்டு அகைன் இங்கே போயிட்டு 2021 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் இங்கே எனேபிள் லோடு இருக்கு இல்லைங்களா, இதை நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அன்டிக் பண்ணோம். ஜஸ்ட் அதே மாதிரி இங்கே 2022க்கும் எனேபிள் லோடுன்றதை வந்து நான் அன்செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ அகைன் நான் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த பவர் பிஐயில் அந்த 3 டேபிள்ஸ் வந்து நமக்கு ஹிடன் ஆகிடும், வியூ ஆகாது. ஜஸ்ட் நமக்கு ஃபேக்ட் சேல்ஸ் கன்சாலிடேட்டட் டேபிள் மட்டும் நமக்கு வியூ ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா சேல்ஸ் ரெப் இருக்குது, அதே மாதிரி ஃபேக்ட் சேல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மெர்ஜ் கொரி எப்படி நம்ம பண்ணுறதுங்கிறத பார்த்துலாம். ஓகேங்களா. அகைன் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாக்கு போயிடுறேன். உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஹைட் பண்ணேன். இப்போ நான் வந்து நமக்கு அந்த டேபிள்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம மெர்ஜிக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நான் வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல மெர்ஜ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 2023 டேபிள்லையும் என்னோட சேல்ஸ் ரெப் இருக்கு இல்லைங்களா, இதையும் இப்போ நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். நமக்கு ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காமனாக சேல்ஸ் ரெப் ஐடி இருக்குது, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப் ஐடி இருக்குது. ஓகேங்களா. இப்போ நான் 2023 டேபிளில் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே அகைன் ஹோம் டேப்பில் இங்கே டாப்பில் வந்து மெர்ஜ் கொரி இருக்குங்களா, அங்கே வந்து மெர்ஜ் கொரி கொடுத்தோம் அப்படின்னா வித்தின் டேபிள்லேயே நமக்கு மெர்ஜ் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கும். எனக்கு ஒரு நியூ டேபிளில் வேணும். ஸோ நான் மெர்ஜ் கொரி ஆஸ் நியூன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஒரு நியூ டேபிளில் நமக்கு மெர்ஜ் 1 மெர்ஜ் 2ன்னு கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்னோட சேல்ஸ் 2023ன்றது ஃபர்ஸ்ட் டேபிள். செகண்ட் வந்து நான் வந்து என்னோட சேல்ஸ் ரெப் ஐடி ரெப் அப்படின்ற டேபிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சேல்ஸ் ரெப் ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா. மெர்ஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், காமன் ஐடியை. இப்போ இந்த ஜாயின் கைண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே தான் நீங்கள் நோட் பண்ணணும். நம்ம சீக்வலில் எப்படி வந்து லெஃப்ட் ஜாயின், ரைட் ஜாயின், இன்னர் ஜாயின், அவுட்டர் ஜாயின் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதே மாதிரி இங்கே 6 டைப் ஆஃப் மெர்ஜ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஆல், இப்போ இது இருக்குங்களா, லெஃப்ட் அவுட்டர் பை த டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் அவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஃப்ரம் ஃபர்ஸ்ட்
மேட்சிங் ஃப்ரம் தி செகண்ட். இதுக்கு மீனிங் என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கிற ஆல் ரெக்கார்டு செகண்ட் டேபிளில் இருக்கிற மேட்சிங் ரெக்கார்டு மட்டும் நமக்கு எடுத்து வந்து மெர்ஜ் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7-2 அப்படின்ற சேல்ஸ் ரெப் ஐடி வந்து இருக்குது. அது கம்பல்சரியாக நமக்கு அங்கே வந்துடும். இப்போ அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற டேட்டாவை மட்டும் மேட்ச் பண்ணிட்டு வந்து இங்கே நமக்கு ஷோ பண்ணும். இங்கேருந்து சேல்ஸ் ரெப் நேமு ரீஜியனை மட்டும் பிக் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 7-2க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நமக்கு பிக் பண்ணிட்டு வரும். இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், மெர்ஜ் 1ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் ஃபைனலாக வந்து பாருங்கள் சேல்ஸ் ரெப்புன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இதில் சேல்ஸ் ரெப் ஐடி, சேல்ஸ் ரெப் நேமு, ரீஜன் கேட்குது. இப்போ நம்ம சேல்ஸ் ரெப் ஐடி ஆல்ரெடி இந்த டேபிளில் இருக்குது, நமக்கு அது தேவையில்லை. நான் அதை வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். நமக்கு சேல்ஸ் ரெப் நேம் வேணும், ரீஜியன் வேணும், ரெண்டையும் செக்கில் வச்சுட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு அந்த சேல்ஸ் ரெப்பு நேமு. இங்கே வந்து பாருங்கள், ரைட்டில் நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். சேல்ஸ் ரெப் நேம் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை ரீநேம் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சேல்ஸ் ரெப் நேமு, இங்கே வந்து ரீஜியன், இப்படி ரீநேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த பர்டிகுலர் சேல்ஸ் ஐடிக்கு 7-2க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2023 போயிட்டு 7-2க்கான இந்த டேட்டு, யூனிட்ஸு, பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டு, ரெவென்யூ, டிஸ்கவுண்ட் இது எல்லாத்தையும் பிக் பண்ணது போக இந்த சேல்ஸ் ரெப்பில் போயிட்டு அந்த 7க்கு நவீன் சவுத்து, 2வில் வந்து பார்த்தீங்கன்னா பாலகுமார் ஈஸ்ட் இருக்குது. இந்த ரெண்டு சேல்ஸ் ரெப் நேமு அண்ட் ரீஜியன் எடுத்துகிட்டு வந்து நமக்கு இங்கே பர்ஃபெக்டாக நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி கொடுத்துருச்சு இந்த டேபிளில். கிளியராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதே டேபிளில் நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ லெஃப்ட் அவுட்டர் யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, இப்போ ரைட் அவுட்டர் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அகெயின் மெர்ஜிக்கு போகிறேன். மெர்ஜி query as நியூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து சேல்ஸ் 2023, செகண்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் சேல்ஸ் ரெப்பு. அகைன் நான் வந்து இந்த சேல்ஸ் ரெப் ஐடியை வச்சு மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ லெஃப்ட் அவுட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ரைட் அவுட்டர் ஆல் ஃப்ரம் செகண்ட் மேட்சிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட். இப்போது என்னோட செகண்ட் டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்டுமே நமக்கு அங்கே வந்து டிஸ்பிளே பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேபிளில் இருக்கிற மேட்சிங் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி மீனிங்கு. இப்போ நான் அதை ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், இன்ஸ்டண்ட்டாக மெர்ஜ் 2ன்னு ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், சேல்ஸ் ரெப் ஃபைனலாக இருக்குது. இப்போ நான் அந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணி சேல்ஸ் ரெப் ஐடியை அன்செக் பண்ணிடுறேன். ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த 7 and 2க்கு மட்டும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து டேட்டாவை பிக் பண்ணிட்டு வரும். எங்கே இருந்துன்னா இந்த 2023ல். பிகாஸ் நம்ம கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம்னா ரைட் அவுட்டர் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு என்ன ஆகும்னா ரைட் சைடு இந்த டேபிளில் இருக்கிற ஆல் ரெக்கார்டை பிக் பண்ணிட்டு வரும். நமக்கு 2க்கும் 7க்கும் இங்கே ஆல்ரெடி வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிட்டு வந்து இங்கே பர்ஃபெக்டாக ஷோ பண்ணியிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு இதில் வந்து சேல்ஸ் ரெப் நேம் இருக்குது, ரீஜியன் இருக்குது. பட் நமக்கு 7 இந்த 7ன்ற ரெப் ஐடிக்கும் 2ன்ற ரெப் ஐடிக்கு மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நல்னு வந்திருக்கும். பிகாஸ் இந்த நல்னு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு டேபிள். தட் மீன்ஸ் அந்த சேல்ஸ் ரெப் டேபிள்லேருந்து வர்றதுனால நமக்கு அதுக்கு நல் வேல்யூவாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஸோ நமக்கு அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது. நம்ம சீக்வல் ஜாயின்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே மெர்ஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. 6 டைப் ஆஃப் ஜாயின்ட்ஸ் இருக்குது. நம்மளோட சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து அப்பெண்டுக்கும் மெர்ஜிக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கான்செப்ட் பிடிச்சதுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.